மகாநதி சீரியல் நெக்ஸ்ட் வீக்கான ப்ரெடிக்ஷன் பார்த்துடலாம். காவேரி நிவின் கிட்ட போய் ரொம்பவே கெஞ்சுறாங்க. ரொம்ப அழுகுறாங்க யமுனாக்காக. நீ ஏன் வந்துட்டு யமுனாவை வந்துட்டு டைவர்ட் பண்ண? அவள் மனசில் வந்துட்டு ஆசையை வளர்த்தி விட்டது நீ தானே. என் தங்கச்சி இந்த நிலைமைக்கு வரக்கு காரணம் நீ தான். ஒருவேளை நான் தப்பு பண்ணிட்டேனானும் எனக்கு தெரியல. நானும் நீயும் வந்துட்டு சேர்ந்துருந்தது லவ் பண்ணதை பார்த்துட்டு அவள் மனசை வந்துட்டு கெட்டு போயிடுச்சானும் எனக்கும் தெரியல. ஆனால் வந்துட்டு உங்ககிட்ட நான் ஒன்று சொல்கிறேன்னு கேட்டுக்கோ. விஜய் வந்துட்டு என் கழுத்தில் தாலி கட்டிட்டாரு. அது கான்ட்ராக்டாக இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி, எனக்கு ஒரு தடவை கல்யாணம் ஆயிடுச்சு. அவர் என்னை ஒய்ஃபாக ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்கலனாலும் அவர் தான் எனக்கு வந்துட்டு ஹஸ்பண்ட். நான் இனிமேல் என் வாழ்க்கையில் வேறு யாரையுமே நினைக்க மாட்டேன். நீ எப்போ என்னை விட்டுட்டு போனியோ அப்போவே உன்னையும் நான் மறந்துட்டேன். இந்த மாதிரி அடுத்தடுத்து நிறைய கல்யாணம் பண்ணிகிட்ருக்கிறதுக்கு என் கேரக்டர் நீ ரொம்ப மோசமாக நினச்சிட்டியா? அந்த மாதிரி கேரக்டர் நான் கிடையாது. எப்போ நீ என்னை விட்டுட்டு போனியோ அப்போவே நான் வந்துட்டு உன்னை வந்துட்டு என் மனசுலேருந்து தூக்கி எறிஞ்சிட்டேன். ஸோ நீ எனக்காக நான் நல்லா இருக்கணும்னு நினச்சேன்னா எனக்காக நீ ஒன்று பண்ணுவியான்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசுகிறாங்க. நிவின் கிட்ட நீ யமுனாவை ஏற்றுக்கோ, அவள் படித்து முடிக்கிட்டோ, அவள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் அவளுக்கும் உன் மேலே லவ் இருந்துச்சுன்னா, உண்மையான காதல் இருந்துச்சுன்னா, நீ எனக்காக வந்துட்டு யமுனாவை ஏற்றுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க. ஒருவேளை உன் வாழ்க்கை வந்துட்டு இந்த மாதிரி ஆகிறதுக்கு நான் ஒரு காரணமாக இருந்திருப்பேன். அதுக்கு என்னை மன்னிச்சிக்கோ. ஸோ என்னோட இந்த குற்ற உணர்ச்சிக்காக நீ இந்த ஹெல்ப் மட்டும் பண்ணு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க. நிவின் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க? அடிக்கடி வந்துட்டு நீ எப்படி ஃபீல் பண்ணுறியோ அதே மாதிரி தான் நானும் உன் மேலே வந்துட்டு உண்மையான காதல் வச்சுருக்கேன். உனக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். கொடைக்கானல்லேருந்து சென்னைக்கு வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன்னா அது நீ வேணுங்கிறதுக்காக மட்டும்தான். நான் கண்டிப்பாக வந்து உன்னை மிஸ் பண்ணவே மாட்டேன். விஜய் வந்து இதை எதிர்த்தாலும் சரி, நான் வந்து உன்னை விட மாட்டேன். யமுனாவுக்கு வந்துட்டு என் மேலே இருக்கிறது ஜஸ்ட்டு வந்துட்டு இன்ஃபாக்சுவேஷன் தான். அது வந்துட்டு இந்த ஸ்டேஜில் வர ஒன்று தான். பட் உண்மையான காதல்லாம் கிடையாது. அவங்கள எப்படி டைவர்ட் பண்ணணும்னு எனக்கு தெரியும். ஆனால் வந்துட்டு உன்னை நான் விட்டு கொடுக்கவே மாட்டேன். விஜயே வந்துட்டு நமக்கு எதிராக வந்தாலுமே வந்துட்டு நான் ஒத்துக்க மாட்டேன். நீங்கள் பண்ணியிருக்கிறது கான்ட்ராக்ட் கல்யாணம் தான். அதுக்கான அமௌண்ட்டை நான் கொடுத்துட்டு கண்டிப்பாக உன்னை கூட்டிகிட்டு போவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. காவேரி வந்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிறாங்க. நீ ஏன் எது சொன்னாலும் புரிஞ்சுக்க மாட்டேங்கிற? நான் அவரை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். என்றைக்கு நீ வந்துட்டு வேற ஒருத்தர் கூட கல்யாணம் பண்ணுறதுக்கு மனமேடையில் உன்னை பார்த்தனோ அப்போவே உன்னை தூக்கி எறிஞ்சிட்டேன். எப்போ விஜய்க்கு என் கூட கல்யாணம் ஆச்சோ அன்னையிலேருந்து நான் அவரை ஒய்ஃபாகவே வாழ ஆரம்பிச்சிட்டேன். இப்போ வந்துட்டு எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவரும் நானும் சந்தோஷமாக இருக்கணும். என்னை நீ வாழ விடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கெஞ்சுறாங்க. நிவின் வந்துட்டு ரொம்ப கோவமாக கிளம்புறாரு. நிவினோட நெக்ஸ்ட் பிளான் என்னங்கிறது பார்ப்போம். தேங்க்யூ.